கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான முழுமையான ஆவணி மாத பலன் தானுங்க இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கன்னி ராசியாதிபதினு சொல்லக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். அந்த புதன் பூசம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில், குரு தட்சிணாமூர்த்தி அவதரித்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கக்கூடிய சூழலில் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கிறார். இதனால் மன அழுத்தம் நீங்கக்கூடிய அற்புதமான மாதம் ஆவணி மாதம். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள் சரியாகிறதுக்குண்டான ஒரு மாதமும் இந்த மாதம். பொதுவாக ஒரு ஜாதகம் அப்படின்னா முக்கியமான கிரகங்கள், அது கோச்சார பலன்களாக இருக்கட்டும், சுய ஜாதகமாக இருக்கட்டும், விதிகாரகன் சொல்லக்கூடிய சனியும், தனகாரகன் சொல்லக்கூடிய குருவும், அதுபோக சகோதரகாரகன் சொல்லக்கூடிய செவ்வாவும், இந்த 3 கிரகங்கள் மட்டும் மிக மிக முக்கியமான கிரகங்கள். வேறு எந்த கிரகங்களுக்கும் 3 பார்வை கிடையாது, 3 பார்வை கிடையாது. சனி பகவானுக்கு 3 பார்வை இருக்கும், குரு பகவானுக்கு 3 பார்வை இருக்கும், செவ்வாவுக்கு 3 பார்வை இருக்கும். இப்போ இந்த 3 கிரகங்களுடைய பார்வையும் இந்த கன்னிராசிக்கு 4வது பாவகன் சொல்லக்கூடிய சுபஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம். மண்மனை வாங்கணும்னு ஆசை இருக்குது, வாங்க முடியல. வீடு வாசல் புதுப்பிக்கணும்னு ஆசை இருக்குது, செய்ய முடியல. ஆசாசியாக வீடு வாங்கினேன், நான் கிரக பிரவேசம் செஞ்சுக்க முடியல. இல்லை இஎம்ஐயில் வீடு வாங்கினேனுங்க, இஎம்ஐ கட்ட முடியல. மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிறதுக்கான தருணத்தை இந்த பிரபஞ்சம் ஆவணி மாதத்தில் ஏற்படுத்தும். 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை சவாலாக சொல்கிறேன். மனை சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதா, 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளார 100% இது நடக்கும். நடக்கும்னா எப்படி நடக்கும்? அதுக்கான முயற்சி நாம் எடுக்கணும். இல்லை முயற்சியே எடுக்காம ஜோசிகாரர் சொல்லிவிட்டாரு இது நல்லது நடந்துடும்னா ஆகிற கதையாது இல்லை. நேர காலங்கள் சாதகமாக இருக்கும்போது போக வேண்டிய இடத்துக்கு போகணும்னு நினச்சி நம்ம மல்லு கட்டினா மட்டும்தான் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். என்னை யாராவது தூக்கிட்டு போகட்டும் கூட்டிகிட்டு போகட்டும்னா வேலைக்கு ஆகாது. ஒரு வீடு வாசல் வாங்கணும்னு ஆசை இருக்குது, காசு பணம் கையில் இருக்குது, செய்ய முடியலைன்னா இந்த நேரத்தை முயற்சி பண்ணி பாருங்கள், நிச்சயம் முடியும். இல்லை புதுப்பிக்கணும்னு நினைக்கிறேன், முயற்சி பண்ணி பாருங்கள். 4 இஎம்ஐ கட்டலைங்க, பேங்க்காரன் 40 டைம் ஃபோன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த நேரத்தில் 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதிக்குள்ளார ஐயா இதுதான் சமாச்சாரம், நான் கட்டாமல் போயிட மாட்டேனுங்க, நான் கட்ட வேண்டியது 30 லட்சம் ரூபாய், என் வீடு போகிறது 80 லட்சம் ரூபாய் சொத்து உங்ககிட்ட இருக்குது, 30 லட்சம் ரூபாய் கடன் தான் உங்கள் கடன் எங்கிட்ட இருக்குது, அதனால் நான் எங்கிட்ட ஓடி போயிட மாட்டேனுங்க, கட்டாயம் கட்டுறேனுங்க. இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்துறதுல நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அவகாசம். சரிப்பா இன்னொரு 6 மாதம் வெயிட் பண்ணுறேன், இல்லை ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுறேன். அதாவது சந்தர்ப்பமும் சூழ்நிலை தான் ஒருத்தனை ஆண்டி ஆக்கிறதும் ஆண்டியாக இருக்கிறவனை அரசன் ஆக்கிறதும் நேர காலங்கள் தான். அது மட்டும் மனசில் புரிஞ்சுக்கிடுங்க. இந்த நேரம் உங்களுக்கான நேரம், கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு உண்டான நேரம். பயணிச்சு பாருங்க, உணர்ந்து பாருங்க. 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் பிரமாதமான நேரமாக இருக்கும். 9ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் வரப்போறாரு, மறைவு ஸ்தானாதிபதியோட சேர போறாரு. இது ஒரு சிலருக்கு பாதகத்தை கொடுக்கும், ஒரு சிலருக்கு சாதகத்தை கொடுக்கும். 40 வயசுல மேலே உள்ளவங்களுக்கு இது நல்ல நேரம். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வண்டி வாகனத்தில் பத்திரமா இருக்கணும், நண்பர்கள் சேர்க்க சிநேகம், போகிற இடம் வர இடம் பழகிற இடம் பேசுகிற இடம் இதெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும். 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த நேரம் ரொம்ப ஆஹா ஓஹன்னு சொல்கிற அளவுக்கு பலன் தராது. ஏன்னா புதன் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு ராசிநாதனுக்கு மட்டும் கிடையாது, தொழில் ஸ்தானாதிபதியும் அவர் தான். 1ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை உங்களுக்கு யோகத்தை கொடுத்தவர் 10ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட நமக்கு 16 நாள் கொஞ்சம் பாதகத்தை கொடுப்பார். ஏன்னா புதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு, மறைவு ஸ்தானாதிபதியோட அஸ்தமனம் ஆகிறாரு,
கேதுவோடி நட்சத்திரம் வாங்குறாரு. இந்த மாதிரி பலவிதமான ஒரு முரண்பாடு இருக்குது. இதனால் 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, இன்னும் கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா 32 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சரியில்லை. 32லிருந்து 40 வயசில் உள்ளவங்களுக்கு பரவாயில்ல. அதாவது நம்ம பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவோம் இல்லையா, மத்தியமம், உத்தமம், அதமம், நல்லா இல்லை, சுமார், ரொம்ப நல்லா இருக்கு. 3 கேட்டகரியை பிரிப்போம் பாருங்க. அந்த மாதிரி ஒரு 10 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் உள்ளவங்களுக்கு, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஒரு சட்ட சிக்கல் வர்றதுக்கோ இல்லை உடம்புல ஏதாவது ஒரு காயங்கள் ஏற்படுறதுக்கோ ஏதோ ஒரு சிக்கல் வர்றதுக்கான சூழ்நிலையை கொடுத்துரும். 10 தேதியிலிருந்து 26 தேதி வரை. 32 வயசுலேருந்து ஒரு 40 வயசில் உள்ளவங்களுக்கு தலைக்கு வர்றது தலப்பாவோட போயிடும். அந்த 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். இது வெளிநாடு தொடர்புள்ள வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். ஏன்னா புதனாதித்ய யோகமாக வருது. கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இல்லை வாங்கின பணம் கட்டுறதுக்கான ஒரு சூழலை கொடுக்கும். அதே மாதிரி சீனியர் சிட்டிசன்லாம் நிறைய பேர் இருக்காங்க. 60 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கிற தொந்தரவு, மன ரீதியாக இருக்கிற தொந்தரவு, இதெல்லாம் சரியாகக்கூடிய ஒரு தருணத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். அதுபோக இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சுக்கிரன், தனகாரகன் குரு. தனஸ்தானாதிபதியும் தனகாரகனும் 10வது பாவகன் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து அந்த 9 தேதிக்குள்ளார பலவிதமான மாற்றம் வரும். நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, நேரம் நல்லா இருக்கும்போது ஒரு செயல் செய்கிறோம்னா அது எப்படின்னா, நம்ம போகிற தண்ணியில் நீச்சல் அடிச்சுட்டு போகிற மாதிரி. போகிற தண்ணியில் நம்ம போனால் போதும், அது பாட்டில் போய் சேர்ந்துருவோம், நீச்சல் கூட அடிக்க தேவையில்லை. நேரம் சரியில்லைன்னா எதிர்நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். எதிர்நீச்சல் அடிக்கிறதுக்கு மனசு இருக்குது, நேரம் கிடையாது இல்லையா? அதாவது நம்ம பழமொழி சொல்லுவோம் இல்லைங்களா, பட்டம் பார்த்து பயிர் செய்யணுன்ட்டு. அந்த மாதிரி 3 மாதம் 6 மாதம் வளரக்கூடிய அந்த பயிருக்கு மட்டும் இந்த வார்த்தை கிடையாது, நம்ம வாழ்க்கைக்கும் தான், நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கும் தான். கன்னிராசியில் பிறந்தவங்க 1 தேதியிலிருந்து 9 தேதிக்குள்ளார மிக 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 சாதகமான நேரம் பார்த்துக்கோங்க. 10 தேதி வரைக்கும்னு வச்சுக்கோங்க, பிரமாதமான நேரம். 10 தேதிக்குள்ளார உங்களால் எந்த அளவுக்கு ஓட முடியுமோ உயர முடியுமோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 10லிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 10லிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக இருங்க. 26 தேதிக்கு மேற்கொண்டு நல்லாயிருக்கும், பின்னுக்கும் நல்லா இருக்குது. 26ஆம் தேதி ஒரு மாற்றம் உங்களுக்கு வரப்போகுதுன்னா, உங்களுடைய ராசிநாதன், ராசிக்கு 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியில் ஆட்சி உச்சம் பெறுவார். தனகாரகன் சொல்லக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கிறார். உங்கள் ராசியில் இருக்கிற செவ்வாவும் குருவும் சனியும் 3 கிரகங்களும் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்கிறார். இது எல்லாமே ஒன்று போல கூடுது. மனசனுக்கு எதிர்பார்ப்பு இருக்கிறது சகஜயம்தான். நான் முதல்ல சொன்ன மாதிரி எந்த எதிர்பார்ப்பாக இருக்கட்டும் 10 தேதிக்குள்ளார சரியாகும், தீரும். இல்லையா 26 தேதிக்கு மேற்கொண்டு 31 தேதிக்குள்ளார வந்து சேரும். அருமையான நேர காலங்கள் பயன்படுத்திக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறது என்னன்னா, நேரம் மட்டும் சாதகமாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது. இல்லை உழைப்பு மட்டும் இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு எல்லா வளர்ச்சியும் வந்துடாது. நேர காலத்தோடு சேர்ந்து மல்லு கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறவங்களுக்கு தான் வெற்றி. இன்னைக்கு இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் 2000 பேர் வேலை செய்கிறாங்க, 5000 பேர் வேலை செய்கிறாங்க, 10,000 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அந்த நிறுவனம் எல்லாமே ஒரு காலகட்டத்தில் ஒத்தையிலேருந்து தான் வந்திருந்திருக்கும். எடுத்த உடனே 100 பேர் 200 பேர் இருந்திருக்க மாட்டாங்க பாருங்கள், ஒன்றுலேருந்து தானே வந்திருக்கும். அப்போது விதை எப்பயோ யாரோ போட்டது, அதனுடைய பலன் இன்னைக்கு இவங்க அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் போடக்கூடிய விதை இந்த நேரத்தில் ஒன்று நீங்கள் பலன் அனுபவிப்பீங்க, அல்லது உங்களுடைய சங்கதிகள் பலன் அனுபவிப்பாங்க. எங்கள் ஊரில் ஒரு பழமொழி உண்டு, நிறைய பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊர்னு இல்லைங்க, எல்லா ஊர்லேயும் சொல்லக்கூடிய ஒரு பழமொழி தானங்க இது. என்னன்னா, பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு செத்தான், தென்னையை வச்சவன் தின்னுட்டு செத்தான்ட்டு. பழமொழி உங்களுக்கு புரியல, நான் மறுபடியும் சொல்கிறேன்.
பண்ணையை வச்சவன் பார்த்துட்டு போனால், அதான் பார்த்துட்டு செத்தான்னு சொல்லுவாங்க, பார்த்துட்டு போனால், தென்னையை வச்சவன் தின்னுட்டு போனான்னு சொல்லுவாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, பனைமரம் வச்சவங்க அது பார்த்துட்டே போயிருப்பாங்க, அவ்வளோதான், முடிச்சு போச்சு. ஏன்னா பனைமரம்ன்றது 5 வருஷத்தில் 10 வருஷத்தில் பலன் கொடுக்கக்கூடியது இல்லை, 30 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம். தென்னைனா தென்னை மரம் வச்சவங்க 3 வருஷம் 4 வருஷத்தில் பலன் பார்த்துடலாம். அந்த மாதிரி இந்த நேரத்தில் நீங்கள் விதைக்கக்கூடிய விதை பிரமாதமான ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கும். ஒரு காலகட்டத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பதிவு 1000% பிரமாதமான ஒரு 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 பதிவு. எப்படி சொல்கிறதுனா, ஒரு புரோஜனமான ஒரு பதிவு, உங்களுக்கு புரோஜனமான ஒரு பதிவு. பயன்படுத்தி பாருங்க, சரிங்களா? சரிங்க. அடுத்தபடியாக இந்த சாதக நோட்டு ஒன்று நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேனுங்க என்னுடைய ஜோதிட ஆலயத்தில். இது எதுக்காக நான் செய்து கொடுத்துட்ருக்கிறேன்னா, மீண்டும் நம்மளுடைய மரபு, மறைஞ்சு போன மரபு மீண்டும் வரணுன்றதுக்காக. ஒரு மனிதனுடைய முழுமையான ஆயுள் கால பலன் கொண்ட சாதக நோட்டு. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த தசாபுத்தி பலன்கள் முழுமையாக அதில் இருக்கும். எத்தனை தசை வருதுனாலும் சரி, அந்த தசாபுத்தி பலன் முழுமையாக ஆயுள் காலம் வரைக்கும் இந்த சாதகத்தில் எழுதி கொடுத்துட்ருக்கிறேன். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 116 பக்கம் இருக்கும் ஒரு சாதக நோட்டு. இது சாதக நோட்டு, சரிங்களா? சாதக புத்தகம் ஒருத்தருக்கு உண்டானது, சரியா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கன்னிராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.